வணக்கத்துக்குரிய சூலூர் பெரியோர்களே, பெற்ற தாய்மார்களே, கழக உடன்பிறப்புகளே, இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழகத்தினுடைய நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கும் தளபதியின் ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா என்ற கொடிய நோயிலை தவித்துக் கொண்டிருந்த போது வாழ வழியில்லை, பசி பட்டினி, வீட்டை விட்டு வெளியே போகாதே, முகக்கவசம் போடு, 6 மாதம் 1 வருஷம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. அப்போது எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே இருந்தபோது தளபதி அவர்கள் என்ன சொன்னார்கள்? வாழ வழியிலே பசி பட்டினியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள், நீங்கள் ரேஷன் கார்டுக்கு 5000 கொடுங்கள் என்று சொன்னபோது இதே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிதி இல்லை என்று சொல்லி 1000 ரூபாயை கொடுத்து நிதி இல்லை என்று சொன்னார்கள். தளபதி அவர்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் கொரோனா நிவாரண நிதியாக 4000 தருவோம் என்று ஆட்சிக்கு முதல் கையெழுத்திட்டார்கள். ஆட்சிக்கு வந்த கொரோனா நிவாரண நிதியாக 4000 இரு தவணையாக தந்தார்கள். பேருந்து கட்டணம் இலவசம். எத்தனையோ தாய்மார்கள் சகோதரிகளும் அன்றாடும் வேலைக்கு செல்லுகிற போது சிரித்த முகத்தோடு செல்லுகிறார்கள். சாயங்காலம் வீட்டுக்கு வரும்போது வேலை செய்த அலுப்பு தெரியாம சிரித்த முகத்தோடு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்னால், அண்ணா சொன்னார்கள் என்று ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்று அண்ணா சொன்னதை இன்று தளபதி அவர்கள் நிறைவேற்றி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். நமது ஆட்சி நல்லாட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை கொடுப்பார்களா என்று கேட்டார்கள். இன்று 1,14,00,000 மகளிர்கள் பயன்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில மகளிருக்கு வருவதில்லை. அதையும் இளைய சின்னவரும் தளபதி அவர்களும் 1 மாசத்துல கொடுக்க சொல்லிட்டாங்க. பதிவு பண்ணுங்க அத்தனை பேர்த்துக்கும். 1 மாசத்துல வராத தாய்மார்களுக்கு அதை நாங்கள் முறைப்படுத்தி கொடுப்போம் என்ற உத்தரவாதத்தோடு சிந்தித்து பாருங்கள். தளபதியுடைய ஆட்சி நல்லாட்சியை குறை சொல்லிக் கொண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கவர்னரிடத்திலே போய் முறையிடுகிறார்கள். சட்டம் ஒழுங்கு சரியில்லையா? ஆறு சொல்றது? எடப்பாடி பழனிசாமி. தூத்துக்குடியில 13 பேர்த்த சிட்டுக்குருவி மாதிரி சுட்டு கொண்டையே, எனக்கே தெரியாது, டிவி பார்த்தே தெரியும் சொன்னையே, அப்படிப்பட்ட எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு சட்டம் ஒழுங்கு சரியில்லை. கொடநாடு கொள்ள அம்மாவுக்கு கார் ஓட்டுறது பாவமா? கார் ஓட்டி கனகராஜ் சேலத்தில் குடும்பத்தோடு அடிபட்டு சாகுறான். கொடநாட்டில் வாட்சப்பட்டு அடிபட்டு சாகுறான், கொன்றான். இதெல்லாம் எடப்பாடி ஐயாவுக்கு தெரியாதான்? இது அவங்களுடைய சட்ட ஒழுங்கா? மத்தியில் ஆளுகின்ற மோடி அரசு 4 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. குட்டை வேலை பணம் கொடுக்கறது இல்லை. மோடி கொடுக்கணும், தாய்மாருக்கு தெரியுதில்ல. 2 மாதம் நிறுத்தி வச்சிருக்காங்க. மோடி பண்ற வேலை திரையும் பணம் ஒதுக்கு, குட்டை வேலை பணம் போய் தாய்மார்களுக்கு சேரட்டும். இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க 2 மாச தொகையை இன்னைக்கு அறிவிச்சிருக்கிறாங்க. எல்லாம் மோடி வேலை. வெங்காய வேலை ஏன்னா மோடி வேலை. இன்னைக்கு 1 பவுன் தங்கம் இன்னைக்கு 64,000 ரூபாய். நடுத்தரம் கூட நாம் ஆராய்ச்சி வாங்க முடியுமா? ஒரு கும்முடி வாங்க முடியுமா? மோடிக்கு குடும்பமா குட்டியா? 1 பவுன் நகை வாங்க முடியுமா? நாம் இன்னைக்கு 63,000 ரூபாய். இன்னைக்கு தொலைக்காட்சியில் பார்த்தேன் 63,400 ரூபாய் 1 பவுன் தங்கம். பூரா பணக்கார அம்பானி ஆதானி அடிக்கிட்டே போறான். மோடியோட ஆளுக்கு அடுக்கிறான். மோடி எப்ப இந்தியாவுக்கு வந்தாரோ அப்ப பிடிச்ச 7.5 போக மாட்டேங்குது. இடைத்தேர்தல் இன்று ஈரோட்டில் இதை வீரவசனம் பேசினார் பெரியாரை பற்றி. நாம் தமிழர் கட்சி என்று ஒரு சீமான் என்ற கோமாளி இன்னைக்கு டெபாசிட் போயிடுது. இப்ப பாட்டு வந்தேன். 1,15,000 வாக்குகள் சந்திரகுமார் வெற்றி பெற்றார். ஆனா நாம் தமிழர் கட்சி அதிமுக
தலைமை கழகத்தினுடைய பேச்சாளரும் மாநில ஆதி திராவிடர் நலக்குழுவினுடைய இணைச் செயலாளருமான அண்ணன் திப்பம்பட்டியார் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். இப்ப தொலைக்காட்சியில் பார்த்தேன், அந்த சீமான்கிற ஒரு ஆள் வர வீரவசனம் பேசுவான். மேடையில் ஏறினா நான் பேசல கூட மரியாதையை பேசுறேன். அவனை உடையன்னு பேசிட்டு இருக்கிறான். அவனை தலைவர்கிட்ட சொன்னான், அவனை உள்ள முடிச்சு போடு கிரகத்தை. ஒரு 10 பேரை வச்சுட்டு ஆடிட்டு கிடக்கலாம். இன்னைக்கு டெபாசிட் போயிடுது. அண்ணா ஓட்டை காணும். பழனிசாமி எடப்பாடியார் என்ன சொன்னாராமா, நோட்டாவுக்கு போடுனாராமா. நோட்டாவுக்கு 5000 ஓட்டு தொழுது இருக்குது. கிடையாது, அதிமுக கிடையாது, பிஜேபி கிடையாது. இன்று ஈரோட்டிலே இன்னைக்கு 90,000 ஓட்டு அதிகம் பெற்று சந்திரகுமார் வெற்றி பெற்றிருக்கிறார். எங்க தளபதி பிரச்சாரத்துக்கு வரல, அமைச்சர் பெருமக்கள் யாரும் வரல. ஆனா அமைச்சர் முத்துசாமி அவருடைய தொகுதியிலே சுற்றுப்பயணம் செய்து இன்னைக்கு லட்சக்கணக்கான ஓட்டுல வெற்றி பெற்றிருக்கிறார் சந்திரகுமார் ஈரோட்டில். நாம் தமிழர் கட்சி டெபாசிட் போயாச்சு. அந்த ஆள் எங்க பேசினாலும் பெரியாரை பற்றி பேச தகுதி இல்லாதவன். அவன் வயசு என்ன? சீமான் உனக்கு என்றா வயசு? இவர் மறைஞ்சே, பெரியார் மறைஞ்சே 50 வருஷம் ஆச்சு. அவரை போய் பேசுறான், திருட்டு பயல். யாருக்கு அடிமையா இருக்கிறேன்? மோடிக்கு அடிமையா? மோடி சப்போர்ட் பண்றாரா? அவருடைய திராவிட கட்சியை எந்த கொம்பனாலும் தொட முடியாது. இப்ப புதுசா வந்திருக்கான், என்னன்னே தெரியாது. கொரோனா காலத்தில் இவடுகள் எங்க போனானே தெரியாது. சோத்துக்கு வழி இல்லாம மக்கள் பட்ட பாடு. அந்த சினிமா நடிகை, அந்த சீமா, இங்க இருக்கிற எம்எல்ஏ எங்கேயா போனீங்க? மக்களுக்காக. அது மகளிர் அரசாங்கம். சிந்தித்து பாருங்கள். தளபதியோடைய ஆட்சி மீண்டும் மலர வேண்டிய 2026. காரணம் 1989 கலைஞர் அவர்கள் சொத்திலே மகளிருக்கு சொத்துரிமையை கொண்டு வந்தார். கலைஞர் அவர்கள் மறக்க முடியுமா? மகளிருக்கான அரசாங்கம் நடந்திருக்குது. தாய்மார்களே, உங்களுக்கான அரசாங்கம். யாரும் சொன்னாங்க இவர் எங்க பணம் கொடுக்க போறார், மாசம் 1000. இன்னைக்கு இந்தியா பூரா போயிடுது. கன்னட நாடு வெளிநாட்டுக்காரன் சொல்றான், தளபதி அவர்கள் விதை வைத்தார்கள். இன்று வெளிநாட்டு வரைக்கும் மகளிர் உரிமை தொகை சென்று கொண்டிருக்கிறது. என் தாயார் 65 லட்சம் தாய்மார்கள் இன்னைக்கு 1700 பென்ஷன் வாங்கிட்டு இருக்காங்க. எங்க அம்மா சொல்லுச்சு, டேய் நீ கொடுக்க வேண்டாம், போடா உன் குடும்பத்தை படுறான். நீ கொடுக்க வேண்டாம், கொண்டு கொடுக்க வேண்டாம், எனக்கு ஒரு பையன் இருக்கிறான்டா. மு.க. ஸ்டாலின் என்ற தளபதி அவர்கள் மாசம் 1ஆம் தேதி 1200 ரூபாய் போடுறாரா. நான் பொழைச்சிக்குவேன், நீங்க குடும்பத்தை பாருன்னு சொல்ற அந்த 65 லட்சம் தாய்மார்கள் இன்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அரசாங்கத்தை. 1,14 லட்சம் மகளிர்கள் என்று வாழ்த்திக் கொண்டிருக்கிறார்கள். யாருக்கு திராவிட இயக்கத்தை அழைக்கும் நினைச்சா எந்த கோம்பனாலும் முடியாது என்று சொல்லிக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த என்னுடைய மாவட்ட செயலாளர், ஒன்றிய கழகத்துடைய செயலாளர்கள் அன்பரசு மன்னவர் அவர்களையும் வாய்ப்பளித்தவைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக நமது தலைமை கழகத்தால் இந்த கண்டன போராட்டத்திற்கு விளக்க உரையாக இங்கே விளக்கம் ஆற்ற உள்ள மாநிலத்தினுடைய ஆதி திராவிடனுடைய நலக்குழு இணை செயலாளர் அண்ணன் திப்பம்பட்டி ஆறுசாமி அவர்கள் இப்பொழுது உங்களிடத்திலே உரையாற்றுகிறார். அன்பார்ந்த கோவை தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய மோடி அரசாங்கத்துக்கு எதிராக நடைபெற்று கொண்டிருக்கிற கண்டன பொதுக்கூட்டத்தின் தலைமை பொறுப்பினை ஏற்று எல்லா மாவட்ட செயலாளர்களும் மேடையில் அமர்ந்து கொண்டு வருகிற பேச்சாளர்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருப்பார்கள். ஆனால் இந்த மாவட்டத்திலே மட்டும்தான் தன்னை முன்னிலைப்படுத்தாமல் இயக்கத்தை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிற நம்முடைய தலைவர் கலைஞர் அடிக்கடி சொல்வதைப் போல, இயக்கம் உனக்கு என்ன செய்தன்னு நினைக்காதே,
இயக்கத்திற்கு நீ என்ன செய்கிறாய் என்று நினைத்து பார்த்தால் நீதான் இயக்கத்தினுடைய இரத்த நாளம் என்று சொன்னார். அந்த இரத்த நாளமாக இந்த மேடைக்கு முன்பாக அமர்ந்து கொண்டிருக்கிற எங்களாலே தளபதி என்று அழைக்கப்படுகிற அன்பிற்குரிய அண்ணன் தளபதி முருகேசன் அவர்களுக்கு முதலிலே எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை அவருடைய பாதங்களிலே பணிவோடு வைத்துக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அருமைக்குரிய பெரியவர்களே, நாங்கள் செய்திக்கு முன்பாக செல்வதற்கு முன்பாக இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியிலே சுமார் 90,000 வாக்குகள் வித்தியாசத்திலே நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியை சென்னையிலே ஆவடி நகரத்திலே நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய தளபதியாருக்கும் திருவள்ளூர் அதே போல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிற கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய சின்னவருக்கும் கேட்கிற விதமாக அனைவரும் ஒரு கரவொலி எழுக்க வேண்டும் என்று உங்களை எல்லாம் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். தயவு செய்து தாய்மார்களே ஒரு கரவொலி எழுப்புங்கள். நீங்கள் அளித்த வாக்குதான் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்திலே இன்றைக்கு ஈரோடு கிழக்கு தொகுதியை நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த அளவிற்கு ஒரு மகத்தான வெற்றியை உருவாக்கி கொடுத்திருக்கிற அந்த வாக்காளர் பெருமக்களுக்கும் இதற்காக பாடுபட்டிருக்கிற நம்முடைய கழகத்தினுடைய மூத்த முன்னோடிகள் அத்தனை பேருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியிலே தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற அன்பிற்குரிய அண்ணன் மாவட்ட கழகத்தின் செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களுக்கும் வரவேற்புரை ஆற்றியிருக்கிற அன்பிற்குரிய சூலூர் பேரூர் கழக செயலாளர் அருமை சகோதரர் உரம் சு கௌதமன் அவர்களுக்கும் சூலூர் தெற்குன்றிய செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் தா மன்னவன் அவர்களுக்கும் சூலூர் பேரூராட்சியினுடைய தலைவி அன்பு சகோதரியார் தேவி மன்னவன் அவர்களுக்கும் அதே போல நம்முடைய மாவட்ட அவைத் தலைவர் மயூரா சுப்பிரமணியம் அவர்களுக்கும் மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளர் அருமை சகோதரியார் கனிமொழி அவர்களுக்கும் மாவட்ட துணை செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் வால்பாறை பொன்னுச்சாமி அவர்களுக்கும் சூலூர் வடக்கு ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் நீண்ட நெடிய போராட்டத்துக்கு பின்பாக ஒன்றிய செயலாளராக பொறுப்பேற்றிருக்கின்ற நம்முடைய ஒன்றிய செயலாளர் அன்பிற்குரிய அண்ணன் ஏவி அன்பரசு அவர்களுக்கும் சுல்தான்பேட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் அன்பிற்குரிய நண்பர் முத்துமாணிக்கம் அவர்களுக்கும் கண்ணம்பாளையம் பேரூராட்சி மன்றத்தினுடைய தலைவி அன்பிற்குரிய சகோதரியார் புஷ்பலதா ராஜகோபால் அவர்களுக்கும் சாமலாபுரம் பேரூர் கழக செயலாளர் அன்பிற்குரிய சகோதரர் பி வேலுச்சாமி அவர்களுக்கும் மோப்பரிபாளையம் பேரூர் கழக செயலாளர் சசிகுமார் அவர்களுக்கும் கண்ணம்பாளையம் பேரூர் கழக செயலாளர் விஸ்வநாதன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளருக்கு நிழலாக பணியாற்றி கொண்டிருக்கிற அன்பிற்குரிய மெய்காப்பாளராக இருக்கிற அருமை தம்பி ரகு துரைராஜ் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மாவட்ட அறங்காவலர் குழு உறுப்பினர் சிபி கா செந்தில்குமார் அவர்களே, சூலூர் பேரூர் கழக துணைத் தலைவர் அன்பிற்குரிய சோலை பா கணேஷ் அவர்களுக்கும் சுற்றுச்சூழல் அணி மாவட்ட அமைப்பாளர் விஜயகுமார் அவர்களுக்கும் நிகழ்ச்சியிலே வருகை தந்து இன்னும் சற்று நேரத்தில் உரையாற்றுகின்ற நம்முடைய தலைமை கழகத்தினுடைய பேச்சாளர் அருமை சகோதரர் தமிழன் பிரசன்னா அவர்களுக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற கழகத்துடைய ஆற்றல் சேர் மறவர்கள் அத்தனை பேருக்கும் இங்கே வருகை தந்திருக்கிற பொதுக்குழு உறுப்பினர் அருமை சகோதரர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் இந்த விளம்பரத்தாளிலே அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற அனைத்து நண்பர்களையும் பெயர் சொல்ல வேண்டும் என்று எனக்கு ஆசை அதிகமாக இருந்தாலும் கூட நம்முடைய மாவட்ட கழகத்தின் செயலாளர் அவர்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் குறைவு, 7 மணிக்குள் இந்த கூட்டத்தை முடிக்க வேண்டும், ஆகவே உங்களுடைய உரைகளை சுருக்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன காரணத்தினாலே இங்கே விளம்பரத்தாளில் அச்சடிக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருடைய பெயரையும் சொல்ல வேண்டும் என்ற ஆசை எனக்கு அதிகமாக இருந்தாலும் கூட நேரம் இல்லாத காரணத்தினாலே அனைவரையும் ஒரே வரியிலே உயிரினும் மேலான இன்பத் தலைவர் டாக்டர் கலைஞருடைய உயிரினும் மேலான அன்பிற்குரிய உடன்பிறப்பிலே என்று ஒரே வரியிலே அழைத்து இறுதியாக நன்றி உரையாற்றுவதற்காக காத்து கொண்டிருக்கிற அன்பிற்குரிய நண்பர் ஆசு மணி அவர்களை நன்றியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலே இன்றைக்கு மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசாங்கம்
தமிழ்நாட்டுக்கு வாரி வாரி வழங்கி இருக்கின்ற அந்த வள்ளல் தமையை பற்றி மக்களிடத்தில் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக இந்த பொதுக்கூட்டம் தமிழ்நாடு முழுவதும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அதனுடைய அடிப்படையிலே தான் இன்றைக்கு இந்த சூலூர் பகுதியிலே இன்றைக்கு இந்த கூட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, ஒரு குடும்பம் என்று சொன்னால் அந்த குடும்பத்திலே பெரியவன் ஒரு மாதிரியாக நடப்பான், சின்ன பையன் ஒரு மாதிரியாக நடப்பான். இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கிற தந்தை பெரியவன் சின்னவன் என்று பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே நிலையில்தான் ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். ஆனால் நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற மத்திய ஒன்றிய அரசு மோடி அரசு அவர்கள் இன்றைக்கு 37 மாநிலங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற விதமாக, அதிலும் குறிப்பாக தமிழகத்தை வஞ்சிக்கக்கூடிய ஒரு நிலையாக இன்றைக்கு மோடி அரசு இந்த நிதிநிலை அறிக்கையை இங்கே உருவாக்கி தந்திருக்கிறது. அருமைக்குரிய பெரியவர்களே, அன்பார்ந்த தாய்மார்களே, வருகை தந்திருக்கிற தாய்மார்களே, உங்களை எல்லாம் பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். எல்லாம் இவனுக்கு பட்ஜெட்டுங்கிறானுங்களே, எங்கே போய் அந்த பக்கெட் எடுத்துகிட்டு வர்றதுன்னு உட்கார்ந்துட்டு இருக்கிற அக்காமார்களே, உங்களை பார்த்து அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு நம்ம எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு அரசாங்கம் மத்தியிலே மன்னிக்கும் ஒன்றியத்தில் இருக்கிறது. அந்த அரசாங்கத்தினுடைய தலைமை அமைச்சர் நரேந்திர மோடி அவர்கள் இருக்கிறார்கள். அந்த நரேந்திர மோடி அவர்கள் வருடந்தோறும் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கிற மோடி சர்க்காரை ஆட்டி அசைத்து பார்த்த ஒரே ஒரு தலைவன், இனமான தலைவர் டாக்டர் கலைஞர் பெற்றெடுத்த வீரவித்து தளபதி மு.க. ஸ்டாலின்ங்கிற மகத்தான தலைவன் தான் 400க்கும் மேற்பட்ட இடங்களிலே வெற்றி விட்டு காட்டுவோம் என்று மமதியோடு பேசிய, மோடியை அடித்து நொறுக்கிய ஒரே ஒரு இந்திய வரலாற்றிலே அசைக்க முடியாத தண்ணீர்களாத தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்ங்கிற தலைவன் தான் அந்த இந்திய கூட்டணி என்கிற அமைப்பை உருவாக்கி மத்தியிலே மோடி அவர்களே, நீங்கள் சொன்னீர்கள் 400 இடங்களுக்கு மேல் வெற்றி பெறுவோம் என்று சொன்னீர்களே, உங்கள் கடிவாளத்தை அடக்கி பிடிப்பதற்காக இங்கே இருக்கிற இந்தியா கூட்டணியை உருவாக்கி அந்த அங்குசத்தை தன் கையிலே வைத்திருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் உங்களை 240 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறாமல் தடுத்து நிறுத்திய பெருமை தளபதி மு.க. ஸ்டாலின் என்கிற மகத்தான தலைவனுக்கு இருக்கிறது. அதை மனதிலே வைத்துக்கொண்டு நாம் 400 என்று சொன்னோமே, ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலினுடைய தலைமையிலே இன்றைக்கு காங்கிரஸ் பேரியக்கம் எல்லாம் உருவாக்கிற எந்த கூட்டணியிலே நமக்கு 240 இடம்தான் கிடைத்திருக்கிறது. இந்த நிலைக்கு நம்மை உருவாக்கி இருக்கிற இந்த அரசை, தமிழ்நாட்டு அரசை, தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு முதலமைச்சரை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மத்திய அரசு ஒன்றிய அரசு தயாரித்திருக்கிற அந்த அறிக்கையிலே ஒரு நயா பைசா கூட ஒரு சொற்சொடுக்க கூட ஒரு சொல் கூட தமிழ்நாட்டை பற்றி உச்சரிக்காத ஒரு நிலை என்று உருவாகி கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, வந்திருக்கிற நம்முடைய தோழர்களே, உங்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொல்லுகிறேன். மத்திய அரசு ஒவ்வொரு வருடமும் நிதிநிலை அறிக்கைங்கிற பெயரிலே இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் மத்தியிலே ஒன்றிய அரசிலே மாநிலங்களவையிலே மக்களவையில் சமர்ப்பிக்கப்பட்ட அந்த நிதிநிலை அறிக்கையிலே இந்தியாவுடைய மொத்த வரவு செலவு 50 லட்சம் கோடி ரூபாய். அருமை தோழர்களே, இந்தியாவுடைய மொத்த பட்ஜெட் தொகை 50 லட்சம் கோடி ரூபாய். இந்த 50 லட்சம் கோடி ரூபாயிலே அருமை தோழர்களே, தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு என்ன அறிவித்திருக்கிறது என்று ஒரு வார்த்தை கூட இல்லாமல் 50 லட்சம் கோடி ரூபாயிலே தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசை கண்டித்துத்தான், பாசிச அரசை கண்டித்துத்தான் இன்றைக்கு சூலூரிலே நாம் இன்றைக்கு முழங்கிக் கொண்டிருக்கிறோம். 50 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசு பட்ஜெட்டாக தயாரித்து அந்த பட்ஜெட்டிலே தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறு தொகை கூட ஒதுக்க முடியாமல் இன்றைக்கு ஆட்சி செய்து கொண்டிருக்கிற ஒரு மோடி அரசு தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, இன்றைக்கு மத்திய அரசால் நாம் பழிவாங்கப்பட்டிருக்கிறோம். எப்படி என்று சொன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்பாக மோடி அவர்கள் ஆட்சிக்கு வருகிற நேரத்திலே சொன்னார், நான் மட்டும் ஆட்சிக்கு வந்தால்
ஒவ்வொருடைய வங்கி கணக்கிலேயும் நான் இன்றைக்கு காலையிலே போய் பார்த்தேன். இன்றைக்கு ஏதாவது எனக்கு பணம் வந்திருப்பா என்று போய் என்னுடைய வங்கி கணக்கை பார்த்த நேரத்தில் வங்கி கணக்கிலே பணம் பெறவில்லை. ஆனால் மோடி சொன்னார், உங்களுக்கு ஒவ்வொரு வங்கி கணக்கிலேயும் 15 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னாரே. வந்திருக்க அன்புக்குரிய தோழர்களே, உங்கள் வங்கி கணக்கிலே ஏதாவது ஒரு நயா பைசா இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். வரை சுடுகிறதிலே வல்லவரான மோடி அவர்கள் ஒரு நயா பைசா கூட தராமல் நம்மை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு காலத்திலே மிகப்பெரிய புயல் வந்து விட்டது. பெஞ்சமின் புயலும் விஜோ புயலும் வந்த காரணத்தினாலே மிகப்பெரிய அழிவை தமிழ்நாடு சந்தித்த நேரத்திலே மத்தியிலே இருந்து நிபுணர் குழு வந்தது. நிபுணர் குழு வந்ததுக்கு பின்னாலே தமிழ்நாட்டுக்கு நமக்கு நிறைய நிதி ஆதாரங்கள் வரும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே நாம் கேட்ட தொகை 40,000 கோடி ரூபாய். இந்த இழப்பீடு நீங்கள் தந்தால் ஒழிய எங்கள் தமிழ்நாட்டை நாங்கள் சீர்படுத்த முடியாது. ஆகவே நீங்கள் 40,000 கோடி ரூபாயை நீங்கள் உடனடியாக வழங்க வேண்டும் என்று நாம் கோரிக்கை வைத்த நேரத்திலே அன்பிற்குரிய தோழர்களே, அவர்கள் கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? மிகப்பெரிய தொகை. வெறும் 260 கோடி ரூபாய் மட்டும் ஒதுக்கிவிட்டு அவர்கள் கையை காட்டிவிட்டு ஓடிவிட்டார்கள். நாம் கேட்டது 40,000 கோடி ரூபாய். ஆனால் மத்திய ஒன்றிய அரசு கொடுத்தது நிவாரண நிதியாக வெறும் 260 கோடி ரூபாய் மட்டும்தான் கொடுத்தார்களே தவிர நம்மை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நேற்றைக்கு ஒரு கோமட்டை சொன்னான், பார்ப்பான், எல்லாரையும் சமமாக பார்ப்பான், அவன் இருக்கிற இடத்திலே எல்லோரும் சமமாக இருப்பார்கள், பார்ப்பான், யாரையும் பாரபட்சம் பார்க்க மாட்டான் என்று சொன்ன ஒரு கூமான் அவர்களே, உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், இந்த நிதிநிலை அறிக்கையை உருவாக்கி தந்தது உங்கள் பார்ப்பானே சமுதாயத்தை சார்ந்திருக்கிற ஒரு பெண்மணி தானே. அந்த பெண்மணி வாயிலே இருந்து ஒரு வார்த்தை கூட தமிழ்நாடு என்று வரவில்லையே. நான் கேட்கிறேன், கூமான் அவர்களே, எங்கள் தளபதி முருகேசனுடைய உடம்பில் இருக்கிற எந்த உறுப்பை கொண்டு வந்து உங்கள் வாயிலை வைக்க வேண்டும் என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிற மத்திய அரசு இன்றைக்கு எங்களை நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏக இந்தியா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இந்திய திருநாட்டில் பல்வேறு கலாச்சாரங்கள், பல்வேறு மொழி பேசக்கூடிய மக்கள், பல்வேறு இன மக்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இந்திய திருநாட்டில் ஒருவருக்கு ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்பதை போல இந்த மத்திய அரசு நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் பேர் இயக்கம் இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கிற நேரத்திலே அருமை தாய்மார்களே, உங்களுக்கு தெரியும், ஒரு சிலிண்டருடைய விலை 350 ரூபாய். ஆனால் இன்றைக்கு ஒரு சிலிண்டருடைய விலை 1000 ரூபாய் எட்டிக் கொண்டிருக்கிறது. யார்? திமுக அரசு போடவில்லை, கொண்டு வந்தது ஒன்றிய அரசு, மோடி அரசு. சொன்னார்கள், உங்களுக்கு 850 ரூபாய் இந்த சிலிண்டர் விலை அதிகமாக இருந்தால் 300 ரூபாய் உங்களுக்கு மானியம் வழங்கப்படும் என்று சொன்னார்களே. தாய்மார்களே, நான் கேட்கிறேன், 300 ரூபாய் மானியம் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சிலிண்டர் எடுக்கிற நேரத்திலே வருகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். எல்லா புறத்திலேயும் தமிழ்நாட்டை வஞ்சிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஒரு காலத்திலே இன்றைக்கு இந்திய திருநாட்டு வருமானத்திலே 9% நாம் தான் வரியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டிலே தான் இன்றைக்கு நாம் 6 லட்சத்துக்கு மேற்பட்ட ஜிஎஸ்டி வரியை செலுத்திக் கொண்டிருக்கிறோம். சொன்னார் மோடி, என்ன சொன்னார் என்றால், நீங்கள் செலுத்துகிற வரி திரும்பி உங்கள் மாநில சர்க்காருக்கு வரும் என்று சொன்னார்களே. இதுவரைக்கும் தமிழ்நாடு அரசாங்கம் 6 லட்சம் கோடி ரூபாயை வருவாய் வரியாக உங்களுக்கு செலுத்தி இருக்கிறது. அதற்கு நீங்கள் எந்த வடிவத்திலே இந்த தமிழ்நாட்டுக்கு வரியாக நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ஒரு கணம் உங்கள் நெஞ்சத்திலே கை வைத்து பாருங்கள். தமிழ்நாட்டை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தமிழ்நாட்டிலே நிதி ஆதாரங்களை பறித்துக் கொண்டு நாம் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக குறைந்த அளவு வருமானம் செலுத்தக்கூடிய உத்தரப்பிரதேசத்துக்கு நம்மை விட 2 லட்சம் கோடி ரூபாய் அதிகமாக நிதி அளிக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டிலே தான் கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல் நாம் வரியாக செலுத்திக் கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. அதே போலத்தான் நேற்றைக்கு இன்றைக்கு முடிந்திருக்கிற நம்முடைய டெல்லி சட்டமன்றத்திற்கும் அதே போல வரக்கூடிய 3 மாதங்கள் நடக்கக்கூடிய பீகார் சட்டமன்றத்திற்கும் அந்த மாநிலத்திற்கும் வாரி வாரி வழங்கி நம்முடைய வேதனையை இன்றைக்கு தீர்த்து வைக்காமல் இருந்து கொண்டிருக்கிற மத்திய அரசை இன்றைக்கு கண்டித்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய அரசு என்பது எல்லா மாநிலங்களையும் சமமாக நடத்தும் என்றுதான் நாங்கள் கருதி கொண்டிருந்தோம். ஆனால் மோடி அவர்கள் அதற்கு நேர்மாறாக இருந்து கொண்டு எப்படியாவது தமிழ்நாட்டில் பிஜேபியை நுழைய வைக்க வேண்டும் என்பதற்காக நேற்றைக்கு அண்ணாமலை எடுத்திருக்கக்கூடிய காரியம்
திருப்பரங்குன்றம் என்று எடுத்திருக்கிறார். நான் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக அன்போடு கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். எந்த ஒரு காலத்திலேயும் திமுக தன்னுடைய கடைசி தொட்டு ரத்தம் இருக்கும் வரைக்கும் திமுக இயக்கத்தை தவிர தமிழ்நாட்டில் பிஜேபி என்றைக்கும் நுழைய முடியாது என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக உறுதியாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஆக இன்றைக்கு பிஜேபி எப்படியாவது தமிழ்நாட்டிலே வேறு ஒன்ற வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு நெருக்கடி கொடுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். மற்ற மாநிலங்கள் எல்லாம் எங்கள் தமிழ்நாட்டை பார்த்து ஏங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லா நிலையிலும் கல்வியிலேயா, வேலை வாய்ப்பிலேயா, தொழில் புரட்சியிலேயா, விவசாயத்திலேயா இன்றைக்கு தமிழ்நாடு உச்சநிலை எடுத்துக் கொண்டிருக்கிறது. என்ன சொல்ல போனால் தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவிலே முதல் மாநிலமாக கொண்டு வருவதற்கு அரும்பாடுபட்டுக் கொண்டிருப்பவர் எங்கள் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு எல்லா புறத்திலேயும் ஒன்றிய அரசு எங்களை நெருக்கிக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு எங்களுக்கு தேவையான நிதி ஆதாரங்களை தர மறுத்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு எங்களுக்கு எந்த வளர்ச்சி திட்டங்களுக்கு உண்டான எந்த திட்டத்தையும் கொண்டு வந்து தரவில்லை. இருந்த போதிலும் இன்றைக்கு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு ஆட்சி அதிகாரத்திலே நம்முடைய தளபதி அமர்ந்து இன்றைக்கு 3.5 வருடங்களை தாண்டி 4 வருடங்களை எட்டப் போகிற சூழ்நிலையிலே அன்புக்குரிய தோழர்களே நினைத்து பாருங்கள், எவ்வளவு ஒரு நெருக்கடி. ஒரு காலத்திலே தமிழ்நாடு செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாய்து காதில்லை என்று சொல்வதை போல நம்முடைய தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடிய மிகப்பெரிய தொழில் நிறுவனங்கள் எல்லாம் கடந்த அதிமுக ஆட்சியிலே வடவளத்துக்கு படையெடுத்து சென்ற நேரத்திலே நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சி பரிமாணத்துக்கு வந்து எல்லா முதலாளிகளையும் உலகம் சென்று உலகத்திலே அமெரிக்கா தேசத்துக்கு சென்று எல்லா முதலாளிமார்களை எல்லாம் சந்தித்து வாருங்கள் தமிழ்நாட்டுக்கு வாருங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி மூலதனத்தை ஈட்டு தமிழ்நாட்டை தொழில் புரட்சியிலே உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு தலைவர் நம்முடைய தலைவர் என்பதை அல்குந்து எண்ணி பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, மத்திய அரசு ஒன்றிய அரசு நம்மை ஏமாற்றி விட்டது, வஞ்சித்து விட்டது. மத்திய நிதி அறிக்கையிலே நமக்கு எந்த விதமான ஒரு முன்னேற்பாடான காரியத்தையும் ஒன்றிய அரசு செய்யவில்லை. இருந்தாலும் கூட ஆட்சியில் இருக்கிறோம், நமக்கு மத்திய அரசு நிதி தரவில்லை என்பதற்காக நாம் அவர்களை பார்த்து குறை கூறிக்கொண்டிருப்பதிலே எந்த பிரயோஜனம் இல்லை என்று முடிவெடுத்த தலைவர் முதலாக இன்றைக்கு ஆரம்பித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு திட்டமாக தமிழ்நாட்டு திட்டங்களை பார்த்து இன்றைக்கு ஒவ்வொரு மாநிலமும் நாங்கள் அறிவிக்கிறோம் உரிமை தொகை என்று சொல்லி இன்றைக்கு உரிமை தொகையை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய தலைவர் தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த நேரத்திலே ஆட்சிக்கு கோட்டைக்கு தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக ஆட்சிக்கு போய் கோட்டைக்கு போய் அவர் போட்ட முதல் கையெழுத்து என்ன கையெழுத்து சொன்னால், அருமை தாய்மார்களே, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கென்ற காலத்தை உடைத்தெறிந்து இனிமேல் வேலைக்கு செல்லக்கூடிய எல்லா பெண்களுக்கும் எல்லா சமுதாயத்து பெண்களுக்கும் இனிமேல் பேருந்திலே இலவச பயணம் என்று உலகத்திலே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அறிவித்த ஒரே ஒரு தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின்கிற மகத்தான தலைவன் தான். இன்றைக்கு 57 லட்சம் மக்கள் ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு பெண்கள் பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். என்ன சொல்ல போனால் இது ஏதோ இலவச பேருந்து பயணம் அல்ல. நீங்கள் பயணம் செல்கிற நேரத்திலே உங்கள் கையிலே ஒரு பயணச்சீட்டை கொடுப்பார்கள். அந்த பயணச்சீட்டை வாங்கி கொண்டு போய் ஒவ்வொரு நாளும் இந்த மக்கள் எத்தனை பெண்கள் இந்த பேருந்திலே பயணம் செல்கிறார் என்று கணக்கெடுத்து நீங்கள் செல்லக்கூடிய அந்த பயணத்துக்குண்டான கட்டண தொகையை செலுத்திக் கொண்டிருப்பவர் அருமை தலைவர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைவன் தான். இந்த மகளிருக்குண்டான உரிமை பயணத்திற்கு இன்றைக்கு தொகை ஒதுக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய திட்டம் என்பதை நினைத்து பாருங்கள். இந்த திட்டத்தை பார்த்துத்தான் இன்றைக்கு கேரளா மாநிலம், அதே போல கர்நாடக மாநிலம், இன்றைக்கு இருக்கிற வடபுலத்தில் இருக்கிற மத்திய பிரதேச மாநிலம், இப்படி ஒவ்வொரு மாநிலமாக நாங்களும் பெண்களுக்கு இலவச பேருந்து பயணத்தை அறிவிக்கிறோம் என்று சொன்னால் இந்த திட்டத்தை கொண்டு வந்து இந்தியாவுக்கு முன்னோடி மாநிலமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை இன்றைக்கு நினைவு கூறுகின்ற வகையிலே தான் இந்த இலவச மன்னிக்கவும் இன்றைக்கு உரிமை பயண திட்டத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதற்கு அடுத்தாற் போல் சொன்னார், 10 ஆண்டு காலமாக இங்கே எனக்கு முன்பாக பேசிய அருமை தோழர்கள் அத்தனை பேரும் சொன்னார்கள், கொரோனா காலம் வந்துவிட்டது, மக்கள் வறுமையிலே சாய்கிறார்களே, இந்த மக்களுக்கு ஏதாவது செய்ய முடியாதா? அருமை பெரியவர்களே, நம் வாழ்ந்து கொண்டிருக்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஐயா மக்கள் வறுமையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள்,
அண்ணனை போய்த்து தம்பி பார்க்க முடியாது, அப்பாவை மகன் பார்க்க முடியாது, மனைவியை வீட்டுக்காரர் பார்க்க முடியாது, குழந்தைகளை மகன் பார்க்க முடியாது. இப்படி ஒரு கொடுமையான நோய் தொடர்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே ஒரு 5000 ரூபாய் பணத்தை நீங்கள் கொடுங்கள், அந்த தாய்மார்கள் எல்லாம் நிம்மதியாக இருக்கட்டும் என்று கேட்ட நேரத்திலே எடப்பாடி பழனிசாமி சிரித்துக் கொண்டே சொன்னார், இது என்ன ஸ்டாலின் வீட்டு அப்பன் வீட்டு பணமா, நான் இந்த பணத்தை எடுத்துக் கொடுப்பதற்கு என்று கேட்ட நேரத்திலே நம்முடைய ரங்காத்தாவும் சுப்பாத்தாவும் கமலத்தாவும் அங்கே ஏங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே நம்முடைய தளபதி சொன்னார், அக்கா ரங்காத்தக்கா கமலாத்தக்கா கவலைப்படாத, உங்க அண்ணன் ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வருவேன், வந்ததுக்கு பின்னால கமலக்கா சிரிக்கிறீங்க, அங்க கமலக்கா சிரிக்கிறதை பார்த்து தளபதி சொன்னார், கவலைப்படாதே நான் ஆட்சிக்கு வருவேன், வந்தவுடன் உங்களுக்கு மீதி இருக்கிற 4000 ரூபாய் பணத்தை கொடுப்பேன் என்று ஒவ்வொரு பெண்களிடத்திலேயும் 4000 ரூபாய் பணம் கொடுத்து உங்களை மகிழ வைத்த ஒரே ஒரு தலைவன் தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அல்குந்து தாய்மார் நினைத்து பார்க்க வேண்டும். அதற்கடுத்தாக சொன்னார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் சொன்னோம், இந்த மகளிர் உரிமை தொகை திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட சாதனை படைத்திருக்கிற இயக்கம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். 1989 தலைவர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தார். சொன்ன நேரத்திலே சொன்னார்கள், இந்த விவசாயி இருக்கிறானே அவன் சேற்றிலே கை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கை வைக்க முடியும், அதற்காக இலவச மின்சாரம் வழங்குவேன் என்று சொன்னாரே. 1989 ஆண்டு இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற 1,77,00,000 விவசாய பெருமக்கள் உபயோகப்படுத்தக்கூடிய மின்மாட்டார்களுக்குண்டான மின்சாரத்தை இலவசமாக இந்தியாவிலே வழங்கிய தலைவர் நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 96 ஆண்டு ஆட்சிக்கு வந்தார். வந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் சொன்னார், இங்க இருக்கிற தாய்மார்கள் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வீட்டிலே ஒரு வண்ண தொலைக்காட்சி பெட்டி இல்லை என்பதற்காக வந்தவுடன் அறிவித்தார், இனிமேல் தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய 2 கோடி பேருக்கும் வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்குவேன் என்று சொல்லி 2 கோடி பேருக்கு வண்ண தொலைக்காட்சி பெட்டி வழங்கினார்கள். இன்றைக்கு கூட நான் நேற்றைக்கு எரிசனம்பட்டியிலே ஒரு நிகழ்ச்சிக்கு சென்றிருந்த நேரத்திலே ஒரு வீட்டிலே தலைவர் கலைஞர் வழங்கி இன்றைக்கு 14 வருடம் ஆகிக் கொண்டிருக்கிறது. தலைவர் மறந்து விட்டார். ஆனால் தலைவர் கொடுத்த வண்ண தொலைக்காட்சி பெட்டி இன்னும் ஏழை வாழை வீட்டிலே ஓடிக்கொண்டிருக்க சொன்னால் அதுதான் திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் என்பதை அல்லது எண்ணி பார்க்க வேண்டும். 2006 ஆண்டு ஆட்சிக்கு வந்த நேரத்திலே தலைவர் கலைஞர் சொன்னார், நாங்கள் இந்த நாட்டிலே விவசாய பெருமக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கி இருக்கக்கூடிய சுமார் 7,500 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்வோம் என்று சொல்லி பதவியேற்ற அந்த ஈரக்கை காய்வதற்குள்ளாக கையெழுத்து போட்டு இந்த நாட்டிலே வாழக்கூடிய விவசாய பெருமக்கள் கூட்டுறவு வங்கியில் வாங்கி இருக்கிற 7,500 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்து விவசாய பெருமக்களுடைய வாழ்க்கையிலே ஒளிவிளக்கு ஏற்றிய தலைவன் எங்கள் தானை தலைவர் டாக்டர் கலைஞர். அதே போலத்தான் தாய் 30 அடி வாய்ந்தால் குட்டி 60 அடி பாயும் என்பதை போல ஒவ்வொரு திட்டமாக இந்த நாட்டு மக்களுக்காக செயல்படுத்திக் கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகம் 2021 ஆண்டு ஆட்சிக்கு வந்த நேரத்திலே சொன்னார்கள், நாங்கள் குடும்ப தலைவர்களுக்கு மாதம் தோறும் உரிமை தொகையாக 1000 ரூபாய் வழங்குவோம் என்று சொன்னார்கள். அந்த 1000 ரூபாய் வழங்குவதற்கு ஓராண்டு காலத்துக்கு மேலாகிவிட்டது. என்ன காரணம் என்றால் யாராருக்கெல்லாம் வருமான வரி கட்டுகிறார்கள், யார் வீட்டிலே இதை தொகையை பெறுவதற்குண்டான தகுதி உள்ளவர்கள் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து வழங்க வேண்டிய காலம் கொஞ்சம் நீடித்து போன நேரத்திலே சொன்னார் எடப்பாடி பழனிசாமி, இனி கருணாநிதி மகனை நம்பி பிரயோஜனம் இல்லை, அவர் நிச்சயமாக வழங்க மாட்டார் என்று சொல்லி வாய் மூடுவதற்குள் வழங்கினார். அருமை தோழர்களே, அன்பிற்குரிய தாய்மார்களே, உங்கள் கரங்களிலே ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வழங்குகிறான்னு சொன்னால் அது எத்தனை பேருக்கு என்று சொன்னால் 1,16,00,000 பேருக்கு இன்றைக்கு 1000 ரூபாய் பணம் உரிமை தொகை கொண்டு வந்து கொடுத்த ஒரே ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. கொடுத்த தலைவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தனிப்பெருந்தலைவர் நம் முத்தமிழறிஞருடைய மகன் மு.க. ஸ்டாலின் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு புதுமை பெண் திட்டம், அந்த புதுமை பெண் திட்டம் என்ன என்று சொன்னால், ஏன் இந்த செய்தி எல்லாம் சொல்லி சொன்னால், மத்திய அரசுங்களுக்கு ஒன்றிய அரசு ஒரு நயா பைசா கூட கொடுக்கவில்லை. ஒன்றிய அரசு கொடுத்து எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசு கொடுக்க முடியாத சூழ்நிலையிலே தமிழ்நாட்டு மக்களை நாங்கள் வஞ்சிக்க கூடாது என்பதற்காகத்தான் சொன்ன வாக்குறுதிகளை இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம் என்பதற்காகத்தான் இந்த திட்டங்களை எல்லாம் உங்களுக்கு முன்பாக நான் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறேன். அருமை தோழர்களே, தமிழ் புதல்வன் என்கிற திட்டம், அந்த திட்டம் என்னன்னு
சொன்னால் இந்த நாட்டிலே படிக்கக்கூடிய கல்லூரியை படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் தன்னுடைய கல்லூரி படிப்பை தொடர்ந்து படிக்க வேண்டும் என்பதற்காக அந்த கல்லூரி செலவுக்காக மாதந்தோறும் அந்த பையனுக்கு 1000 ரூபாய் கொடுத்து இன்னுடைய பள்ளி படிப்பை தொடரு என்று சொல்லி இன்றைக்கு அந்த தமிழ் புதல்வன் திட்டத்தின் மூலமாக 1000 ரூபாய் பணம் கிட்டத்தட்ட 3,13,000 மாணவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, புதுமை பெண் திட்டம். அந்த திட்டம் என்ன சொன்னால், ஒரு காலத்திலே நம்முடைய பெண் சமுதாயம் படிக்கவே கூடாது, இவர்கள் என்பவர்கள் அடுக்கரையை தாண்டக்கூடாது, இவர்கள் வெளியே வரக்கூடாது என்பதையெல்லாம் உடைத்தெறிந்து பெண்களை இந்த நாட்டை ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கி தந்த ஒரே ஒரு இயக்கம் திராவிட இயக்கம். அந்த திராவிட இயக்கத்துடைய தனிப்பெருந்தலைவர் நம்முடைய தந்தை பெரியார் சொன்னார், மகளிர் படையே விழித்தெழுங்கள், நாளைய மண்ணின் உரங்கள் நீங்கள் என்று சொன்னார். அந்த மகளிருக்கான அந்த கல்வி செலவை பட்டப்படிப்பு வரைக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக மாதந்தோறும் அந்த பெண் கல்விக்கு 1000 ரூபாய் பணம் கொடுத்து அந்த பெண்களை படிக்க வைத்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி. இது எல்லாம் நாங்கள் சொன்ன திட்டங்கள். சொல்லாத திட்டம் என்று சொன்னால் அதுதான் இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய 35 லட்சம் 35,000 பள்ளிக்கூடங்களிலே காலையிலே குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். காலையிலே சிற்றுண்டி சாப்பிடுவதற்கு நேரமாகிவிட்டால் பசியோடு அந்த குழந்தை பள்ளிக்கு வருமே என்று யாருக்கும் சிந்தனை வராத ஒரு சிறப்பான திட்டத்தை நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சர் தளபதி மு.க. ஸ்டாலின் கொண்டு வந்து இன்றைக்கு காலை சிற்றுண்டி சாப்பிடக்கூடிய குழந்தைகள் எண்ணிக்கை 21 லட்சம் மக்கள் குழந்தைகள் இன்றைக்கு காலை சிற்றுண்டி திட்டத்தை உண்கிறார்கள் என்று சொன்னால் இந்த சிறப்பான திட்டம் வேறு இந்தியாவிலே வேறு எந்த மாநிலத்திலும் இல்லை. ஆகவேதான் இன்றைக்கு நான் கேட்கிறோம், நான் சொன்ன திட்டங்கள் எல்லாம் இந்த நாட்டு மக்களுக்காக, நாட்டு மக்களுடைய வறுமையை போக்குவதற்காக, நாட்டு மக்களுடைய எண்ணத்திலே ஒரு மண் விழுந்து விடக்கூடாது. சொன்னதை செய்கின்ற திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இன்றைக்கு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது என்பதை சிந்திப்பதற்காகத்தான் இத்தகைய திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்னும் சொல்ல போனால் விவசாய பெருமக்களுக்கு இதுவரைக்கும் 3 ஆண்டு காலத்திலே 1,07,000 மின்சார இணைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல படித்த வேலையற்ற இளைஞர்கள், ஒரு காலத்திலே பேரறிஞர் அண்ணா சொன்னார், சாலையோரத்திலே வேலையற்றது இடையத்திலே விபரீத எண்ணங்கள் அதுதான் தீவிரவாதத்தின் காலக்குறி என்று சொன்னாரே. அந்த இளைஞருடைய வாட்டம் போக்குவதற்காக இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நம்முடைய தளபதியார் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பின்பாக தனியாருக்கு வேலை வாய்ப்பு துறையிலையும் இன்றைக்கு அரசாங்க வேலை வாய்ப்பு துறையிலையும் கிட்டத்தட்ட 3 லட்சம் இளைஞர் பெருமக்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்கி இன்றைக்கு அந்த இளைஞருடைய வேலை வாய்ப்பு வாட்டத்தை போக்கிய தலைவன் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே அன்புக்குரிய தோழர்களே, இன்றைக்கு தொழிலாளர் தோழர்கள் ஆனாலும் சரி, விவசாய பெருமக்கள் ஆனாலும் சரி, படிக்கிற மாணவர்கள் ஆனாலும் சரி, சமுதாயத்தில் இருக்கிற எந்த புறத்து மக்களாக இருந்தாலும் நிம்மதியோடு இருக்க வேண்டும் என்பதற்காக சிந்தித்து பார்த்து ஒவ்வொரு திட்டமாக இன்றைக்கு அந்த திட்டத்தை போட்டு அந்த திட்டத்தை எந்த இடைத்தரகளும் இல்லாமல் அந்த 1000 ரூபாய் பணமானாலும் சரி மற்றும் மக்களுக்கு தேவையான எந்த நலத்திட்டமானாலும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மகத்தான பணியை செய்து கொண்டிருக்கிற ஆட்சி திமுக ஆட்சி என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். கேட்கிறார்கள், என்னுடைய சில அறிவாளிகள் கேட்கிறார்கள், மத்தியிலே நீங்கள் இருந்தீர்களே, தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செய்து கிழித்தீர்கள் என்று கேட்கிற அந்த அறிவாளிகளே, இன்றைக்கு 6 வழிச்சாலை போடப்பட்டிருக்கிறது. காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இந்த போடப்பட்ட 8 வழி திட்டம், 8 வழி சாலை திட்டம், 6 வழி சாலை திட்டம் யாரால் போடப்பட்டது? அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த அன்பிற்குரிய அண்ணன், இன்றைக்கு கழகத்தின் பொருளாளர் அண்ணன் டி.ஆர். பாலு அவர்கள் மத்திய சாலை போக்குவரத்து அமைச்சராக இருக்கிற நேரத்திலே அன்றைக்கு ஒன்றிய பிரதமராக இருந்த வாஜ்பாய் ஐயா இடத்திலே வேண்டுகோள் வைத்து மிகப்பெரிய வல்லரசாக இந்தியா வர வேண்டும் என்று சொன்னால் சாலை விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகப்பெரிய சாலை விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு சென்னை செல்வர்களோ மற்ற வெளியூர்களுக்கு செல்வர்கள் எல்லாம் குறித்த நேரத்திலே அந்த சாலையை போட்டுக் கொடுக்கிற காரியத்தை செய்து மக்களை இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய வல்லரசு நாடுக்கு இழுத்து சென்றிருக்கிற இயக்கம் திமுக உருவாக்கிய தலைவன்
TR பாலு அனுமதி வாங்கி கொடுத்த தலைவர் நம்முடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். இது திமுக மத்திய அரசிலே ஒன்றிய அரசிலே இருக்கிற நேரத்திலே செய்த சாதனை திட்டம். அது மாத்திரமல்ல, ஒரு காலத்திலே நம் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற சேது சமுத்திர திட்டம் உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து வாணிபம் செய்வதற்காக கப்பல் படையை உருவாக்க வேண்டும். கப்பல் தளத்தை இந்தியாவில் இருக்கிற தென்கோடி மாநிலமான தூத்துக்குடியில் உருவாக்க வேண்டும் என்பதற்காக சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வந்தது திமுக அரசு. ஒன்றிய அரசிலே மத்திய அமைச்சராக இருக்கிற நேரத்திலே கொண்டு வந்த திட்டம். அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி. இன்னும் சொல்ல போனால் கடந்த வாரத்திலே நம்முடைய தளபதியார் அவர்கள் சொன்னார்கள், இரும்பு முதலாக தமிழ்நாட்டிலே ஊழாகி இருக்கிறது. அதனுடைய காலகட்டம் 5301 வருடம் என்று சொன்னாரே. 5000 வருடத்துக்கு முன்பாக உருவாகி இருக்கிற இந்த தமிழ் மொழி ஒரு காலத்திலே பழுதுவிட்டு போயிடக்கூடாது. இந்தி என்கிற மந்தி மொழி வந்து தமிழை அழித்து விடக்கூடாது என்பதற்காக, தமிழை செம்மொழியாக்க வேண்டும் என்பதற்காக மத்தியிலே இருக்கிற ஒன்றிய அரசில் இருக்கிற காலம் சென்ற மறைந்த மன்மோகன் சிங் அவரிடத்திலே கோரிக்கையாக வைத்து நம்முடைய தலைவர் டாக்டர் கலைஞர்களும் நம்முடைய தளபதியாரும் வேண்டுகோள் வைத்ததற்கிணங்க இன்றைக்கு தமிழ் மொழியை செம்மொழி ஆக்கிய ஆட்சி திமுக ஆட்சி. அந்த சாதனையை செய்தது ஒன்றிய அரசிலே அங்கம் வைத்த திமுக என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இன்றைக்கு செம்மொழி அந்தஸ்தை நாங்கள் தான் ஒன்றிய அரசில் இருக்கிற நேரத்திலே உருவாக்கி தந்திருக்கிற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. இப்படி இன்னும் சொல்ல போனால், ஒரு காலத்திலே செல்போன் வைத்திருக்கிறீர்கள். இந்த செல்போன் ஒரு காலத்திலே பணக்காரர் வீட்டிலே மட்டும்தான் அந்த செல்போன் இருக்கும். ஆனால் இன்றைக்கு ஒவ்வொரு குக்கிராமத்திலேயும் சுப்பநேரத்திலேயும் குப்பநேரத்திலேயும் இந்த செல்போன் கொண்டு போய் சேர்த்திருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் டாக்டர் கலைஞருடைய அன்பு தம்பி ராசா என்கிற தனி மனிதன் இந்த செல்போனை கொண்டு வந்து இந்தியாவில் இருக்கிற எல்லா ஏழை வாழைகளுக்கும் கொடுத்த பெருமைக்கு சொந்தக்காரர் அன்பிற்குரிய அண்ணன் ராசா அவர்கள். அப்படிப்பட்ட அந்த அண்ணன் ராசா மீது பழி சுமத்தி விட்டார்கள். எவ்வளவு தெரியுமா? ஸ்பெக்ட்ரம் ஊழலிலே 1,76,000 கோடி ரூபாயை ஊழல் செய்து விட்டார் என்று குற்றம் சாட்டி விட்டார்கள். இன்னும் சொல்ல போனால், அன்பிற்குரிய தோழர்களே, வந்திருக்கிற தாய்மார்களே, வந்திருக்கிற இளைஞர் பெருமக்களே, உங்களை பார்த்து நான் கேட்டுக்கொள்கிறேன். திமுக இடத்திலே இருக்கிற இடத்திலே தவறு இருக்காது. தவறு இருக்கிற இடத்திலே திமுக இருக்காது என்பதற்கு உதாரணமாக எங்கள் மீது வீண் பழியை சுமத்தினீர்கள். கடந்த 2011ஆம் ஆண்டு ஆட்சியை நாங்கள் இழந்ததற்கு காரணம், நாங்கள் 2G ஸ்பெக்ட்ராமிலே ஊழல் செய்துவிட்டோம். 1,76,000 கோடி ரூபாயை ஊழல் செய்துவிட்டது திமுக என்று எங்கள் மீது பழி சுமத்திய நேரத்திலே நாங்கள் நீதிமன்றத்துடைய நெடிய படுக்கைகளிலே ஏறி நாங்கள் குற்றமற்றவர்கள் என்று சொல்லி இன்றைக்கு வரைக்கும் 2G ஸ்பெக்ட்ராமிலே ஒரு நயா பைசா கூட திமுக வாங்கவில்லை. திமுக ஊழலுக்கு சம்மதமில்லாத கட்சி என்று நீதிமன்றத்திலே தீர்ப்பு வாங்கி இருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இருக்கிறது. ஆகவே இந்திய திருநாட்டிலே இன்றைக்கு தமிழ்நாட்டிலே இருந்து சென்ற மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொரு துறையாக இந்த நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பதை மட்டும் சிந்திக்காமல், தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிந்திக்காமல் இந்தியா முழுமைக்கும் சிந்தனை களமாக இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஆட்சியை கடந்த காலங்களில் கொடுத்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு மோடி அரசு நம்மை நம்ப வைத்து துரோகம் செய்து கொண்டிருக்கிறது. இந்த மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. இந்த ஆட்சி இன்னும் எத்தனை நாட்களுக்கு நீடிக்கும் என்பது எனக்கு தெரியவில்லை. என்றைக்கு பீகாரிலே அடுத்த மாதம் நடைபெறக்கூடிய தேர்தலிலே அங்க இருக்க நிதிஷ்குமார் தோற்று போய்விட்டால் இந்த பிஜேபியின் ஆட்சி ஆட்டம் கண்டுவிடும். அதற்காகத்தான் இன்றைக்கு அவர்கள் கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அருமை பெரியவர்களே, இன்றைக்கு ஒன்றிய அரசு தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளுக்கு புயல் வந்த நேரத்திலே நமக்கு உதவ முன்வரவில்லை. வறுமை வந்த நேரத்திலே உதவ முன்வரவில்லை. நாம் கொடுத்த அந்த சரக்கு மற்றும் சேவை வரிக்குண்டான இழப்பீட்டு தொகையை, நமக்கு தர வேண்டிய தொகையை ஒன்றிய அரசு தரமறுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால், மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற ஒரு ஆட்சி ஒன்றிய அரசு, மத்தியில் இருக்கிற மோடி அரசு என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். எதற்காக மோடிக்கும் எங்களுக்கு நம் பங்காளி தகலார்களா, இல்லை மோடிக்கு மீது எங்களுக்கு தனிப்பட்ட விரோதமா? இல்லை, மோடி என்கிற ஒரு நபர் எங்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார்.
தமிழ்நாட்டு மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறார். அந்த மக்களுடைய வரி பணத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார். அந்த மோடி சர்க்காரை இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும். தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் இயக்கம் மகத்தான இயக்கம் வரிப்படியாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அருமை பெரியவர்களே, அன்பிற்குரிய தோழர்களே, உங்களை பார்த்து கேட்கின்றேன். இது திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டுகளை கடந்து மொழி காக்க, இனங்காக்க, கலை காக்க, கலாச்சாரம் காக்க, இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கு உலகத்தில் வாழக்கூடிய 10 கோடி தமிழ்ச்சாதி காரணம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மிகப்பெரிய ஆளுமையோடு இந்தியாவிலே இன்றைக்கு எல்லோரும் பார்த்து வியந்து போகக்கூடிய ஒரு முதலமைச்சராக விளங்கிக் கொண்டிருப்பவர் நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலின் என்பதை அல்குந்து எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவன் இன்றைக்கு ஒரு மகத்தான ஆட்சியை, சிறப்பான ஆட்சியை 3 ஆண்டுகளுக்கு மேலாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது இந்த ஆட்சிக்கு ஒரு களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நம் மீது பிடிவாரி தீர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது மத துவேஷத்தை இந்த மாநிலத்தை உருவாக்கி, மத கலவரத்தை உருவாக்கி இந்த ஆட்சிக்கு மிகப்பெரிய கெட்ட பெயரை உருவாக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிற நேரத்திலே அன்புக்குரிய தோழர்களே, உங்களை பார்த்து கேட்கிறேன். தாய்மார்களே, உங்களை தாழ்வடைந்து கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கான ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இன்றைக்கு எங்கள் தளபதிக்கு 72 வயது கடந்து விட்டு 73 வயதை எட்டி போகிற தலைவன் இந்த நாட்டு மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு காலத்திலே நம்முடைய தலைவர் கலைஞர் சட்டமன்றத்திலே சொன்னார், நான் மிக மிக சாதாரணமானவன், எத்தனை மிக வேண்டாலும் போட்டுக் கொள்ளுங்கள், நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும். மரணம் வருகிற நேரத்திலே என் கல்லறையிலே ஒரே வரிதான் எழுத வேண்டும். என்ன வரி என்று சொன்னால், ஓயாது தமிழ் இனத்துக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு தமிழன் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கார் என்ற ஒரு வரிக்காகத்தான் என்னுடைய உயிரை வைத்துக் கொண்டிருக்கிறேன் சொன்ன அன்பு தலைவர் டாக்டர் கலைஞருடைய மகனாக இருக்கிற தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னார், நான் இந்த மக்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிறேன். என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு மரணம் வரும். மரணம் வருகிற நேரத்திலே தயவு செய்து என்னுடைய பிரேதத்தை இந்த மண்ணிலே புதைத்து விடாதீர்கள். மாறாக மருத்துவக் கல்லூரியிலே படிக்கிற மாணவர்களுக்கு என் உடலை தானமாக தாருங்கள் என்று சொன்ன ஒரே ஒரு தலைவன், ஒப்பற்ற தலைவன், உடல் தானம் செய்த தலைவன் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மகத்தான தலைவன். அடுத்த முறையும் 2026 நடக்கக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய லட்சிய வெற்றி பெற வேண்டும். அதற்காக வாக்காளர் பெருமக்களே, நம்பிக்கை துரோகம் செய்து கொண்டிருக்கிற இந்த ஒன்றிய அரசுடைய கைக்கூலிகளை, பிஜேபியுடைய கைக்கூலிகளை, மதவெறி கும்பலை வெட்டி சாய்ப்பதற்கு அழைக்கிறார் தளபதி. வாருங்கள், இணைந்து போராடுவோம், தமிழ்நாட்டை காப்போம், தமிழ் மொழியை காப்போம். நம்முடைய தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கரத்தை வலுப்படுத்த அனைவரும் வாருங்கள், வாருங்கள், வாருங்களை கேட்டு பரணி பல பாடு பாங்குடல் வாழ்ந்த பைந்தமிழ் நாட்டில் சொரணை சிறிதுமலா சுயநலத்துக்கடிகள் சிலர் கூடி மரணத்தில் நிலைநாட்ட வகை வகையாக சரணங்கள் போட்டாலும் மரணத்தின் உச்சியில் என்று மானங்காக்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையிலே அணிவகுப்போம். வாருங்கள், வாருங்கள், வாழ்க என்று கேட்டு வாழ்க டாக்டர் கலைஞர், வெல்க தளபதியார், 8 திக்கும் ஒலிக்கட்டும், உதயசூரியன் வெற்றி செய்த கேட்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.